கணபதியே நம. 1. ஞான சம்ஹிதை. அதில் 4. சிவலிங்கத்தின் மகிமை. பிரம்மதேவர் சொல்லுகிறார். இப்படி தோத்திர ஜெபம் செய்து கொண்டு இருக்கும் ஸ்ரீமத் நாராயணன் முன்னால் சிவபெருமான் காட்சியளித்து அவருக்கு சுவாச மார்க்கமாக அமையும்படி அநேக மந்திரங்களும் அனுஷ்டானங்களும் அடங்கிய வேதத்தை கொடுத்தார். சகல வித்தைகளுக்கும் நிலைக்களமாகவும் தலைமையாகவும் உள்ள சிவபெருமான் சொன்ன அந்த வேதத்தை மகாவிஷ்ணு பெற்றுக்கொண்டு அந்த வேதத்தையே எனக்கு சுவாச மார்க்கமாக கொடுத்தார். உன்னதரான சிவபெருமானிடம் இருந்து சிவ தத்துவத்தை ஞானத்தையும் பெற்றுக்கொண்ட ஸ்ரீமத் நாராயணன் அந்த சிவ தத்துவ ஞானத்தையே எனக்கு கொடுத்தார். இப்படி சிவபெருமான் அருளிய வேதத்தை சாங்கோபங்கமாக அறிந்து கொண்டு சிவபெருமானை நோக்கி, சமஸ்த வித்தைகளுக்கும் ஆதி மூலமானவரே, ஜோதிமயமான சுடரொளியே, தேவரீர் எப்படி சந்தோஷம் அடைபவர், எப்படி உம்மை நான் தியானிக்க வேண்டும், அடியேன் செய்ய வேண்டிய தியானம் எது, சங்கரராகிய தங்களை மனிதன் எப்படி அடைவான், பாபங்களையெல்லாம் பரிகரிக்கக்கூடிய இந்த சிவ தத்துவ ஞானத்தை எனக்கு உபதேசிக்க வேண்டும் என்று கேட்டார். உடனே கருணை கடாட்ச மூர்த்தியான சிவபெருமான் விஷ்ணுவை நோக்கி, நம்மீது தனியாத விசுவாசம் கொண்ட விஷ்ணுவே, இப்போது உன் முன்னால் நாம் எப்படி பிரதட்சியமாக காட்சி அளிக்கிறோமோ அப்படியே பிரதட்சியமாக இருப்பதாக கருதி கொண்டு இந்த லிங்கத்தை பூஜித்து வந்தால் நாம் மனமகிழ்ச்சியுற்று சகல பலன்களையும் சகலமான மனோபீஷ்டங்களையும் தந்தருள்வோம். எவர் மனதில் எப்பொழுது துக்கம் உண்டாகிறதோ அப்போது அவர் இந்த லிங்கமூர்த்தியை பூஜித்தால் அந்த துக்கம் ஒழிந்து போகும். பிரம்மன் சதா சிருஷ்டி தொழிலை செய்யவும் நீ ஜீவன்களை ரட்சித்து காக்கவும் சதா எம்மிடத்தில் மிகுந்த பக்தியும் கொண்டு பூஜை செய்வதால் எல்லா விருப்பங்களையும் கொடுப்பதோ சகல பாவங்களும் நிவர்த்தியாகுமோ அப்படிப்பட்ட பூஜை விதிகளை போதிக்கின்றேன் என்று கூறினார். அவரிடம் விஷ்ணு பகவான் மேலும் வேண்டலானார். சேதனா, சேதனமாயும் லோகரூபமாயும் தேவதேவர்களுக்குப் பிரபுவாயும் ருக்வேத சாமவேத யசுர்வேத சொரூபமாயும் சிருஷ்டி ஸ்திதி சங்கார கர்த்தாவாயும் சர்வாபீஷ்டங்களையும் கொடுக்க வல்லவராகவும் இருக்கும் பிரபுவே, உம்மை நமஸ்கரிக்கின்றேன். ஏகாட்சர ரூபமாகிய, அதாவது ஓரெழுத்து வடிவாகியும் நாதராகியும் அகார ரூபமாகியும் ஞான ரூபமாகியும், அதாவது அறிவுருவாகியும் உகார ரூபமாகியும் ஆதி தேவனாகியும் வித்யாஸ்வரூபம் உடையவராகியும் இருக்கும் உமக்கு நமஸ்காரம். மூன்றாவதான மகாரூபமாகியும் சிவமூர்த்தியாகவும் சிரேஷ்ட ரூபத்தை உடையவராகியும் நீர் உருவாக்கியும் நீர்வாழ் பிராணிகளை கற்பவராகியும் ஜலத்தில் நித்திரை செய்பவராகியும் இருக்கிற உமக்கு நமஸ்காரம். சித்ரூபமாயும், அதாவது அறிவுருவமாகியும் பிராணி ரூபமாகியும் ஸ்மிருதி ரூபமாகியும் உள்ள உமக்கு நமஸ்காரம். ஞான ரூபமாகியும் ஞானத்தினால் அடைய தக்கவராகியும் உயர்ந்த ரூபமான உமக்கு நமஸ்காரம். பொன்மயமான கைகளை உடையவரும் பொன்மயமான இந்திரத்தை உடையவருமான உமக்கு வந்தனம். விரிசடை தரித்தவரும் யானைத்தோல் போர்த்தியவருக்குமான உமக்கு வந்தனம். மங்கள ஸ்வரூபியாகவும் மங்களத்தை உண்டு பண்ணுபவராயும் பரமகாய சரீரியாயும் மகாபத்மம் முதலான நதிகளுக்கெல்லாம் பதியாயும் லிங்காகாரமாகியும் லிங்க ஸ்வரூபத்தையுடையவராயும் இருக்கும் உமக்கு வந்தனம்.
தேஜாரூபியாயும் தேஜஸ்களுக்கு பதியாகவும் சகல ஸ்வரூபியாகவும் இருக்கும் உமக்கு வந்தனம். அனந்தரும் அனைத்திற்கும் உன்னதரும் நீரை உள்ளே உடையவரும் தவத்தில் ஆசக்தரும் பிரம்ம விஷ்ணுவான எங்களுக்கு சாமவேத கீதத்தினாலே பாடம் தரத்தக்கவராயும் பரபிரம்ம ஸ்வரூபியாகவும் பரமாத்மாவாயும் ரிஷிஸ்வரூபியாயும் சகலத்திலும் வியாபித்தவராயும் பிரபுவாயுமிருக்கின்ற உமக்கு வந்தனம். அனைத்துமுணர்ந்த ஐயனே வந்தனம் வந்தனம். இவ்வாறு விஷ்ணு பகவான் என்னுடன் சேர்ந்து சிவபெருமானை துதித்து கொண்டு நின்றார். மகா புண்ணியம் உருவாகவும் உன்னதமாகவும் விளங்கும் இந்த துதியை எவன் படிக்கிறானோ கேட்கிறானோ, பிராமண சிரேஷ்டர்களை கேட்கச் செய்கிறானோ, அவன் மகா பாபியாக இருந்தாலும் பரம பதவியை அடைவான். நாராயணனாகிய விஷ்ணு பகவானால் செய்யப்பட்ட இச்சிவத்ரோத்திரத்தை சொல்லித் துதிப்பவர்களுக்கு வளர்பிறை சந்திரன் போல் மங்களம் வளரும்.